ஹாய். நேற்று வந்து சொல்லியிருந்தேன் பீயிங் கைண்ட் டு யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பேசுவோன்ட்டு. ஸோ இப்போது நமக்கெல்லாம் ஒரு வயசாகிருக்கும். நம்ம எல்லோரும் நம்ம சுற்றி இருக்கவங்களாம் ஒரு சைடு போயிருப்பாங்க, நம்மளும் ஒரு பக்கம் போய்கிட்டு இருப்போம். ஆனால் திரும்பி பார்த்தா சம்டைம்ஸ் நமக்கு வெறுமையாக இருக்கும். என்னடா ஆரம்பித்த இடத்துல நிற்கிறோம், கையில் ஒன்றும் இல்லை, இதுவும் மாறலை என்ன அடுத்தது அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் வந்து நம்ம அதுக்காக வந்து நம்மளை போட்டு அடிச்சிக்க முடியாதுல்ல தம்பி. ஒரே ஒரு விஷயந்தான் நான் தெரிஞ்சுக்கிட்டது வந்து எப்படின்னா, திங்ஸ் வில் கீப் சேஞ்சிங். இந்த மாற்றம் ஒன்று தான் மாறாததுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி தான். ஸோ நமக்குள்ளே நம்ம எப்படி எவால்வ் ஆகிருக்கோன்றது ரொம்ப முக்கியம். நம்பர் 1, இந்த சொசைட்டி நம்ம பொருளாதார அளவுலையும் சமூக மரியாதை அளவுலையும் நம்மளை சுற்றி இருக்கவங்களை எப்படி நம்ம மதிக்கிறாங்களோ அதில் தான் மதிப்பிடும் பேசிக்காக. ஆனால் நம்மளும் வந்து அந்த மாதிரி நம்மளை மதிப்பிட ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளால் வந்து வாழ முடியுமான்னு எனக்கு தெரில. பிகாஸ் இட்ஸ் சேலஞ்சிங்கிறதெல்லாம் தாண்டி அந்த ஜட்ஜ்மெண்ட்டோ இல்லை அந்த ரெகக்னேஷன் நமக்கு தேவையாக வாழ்றதுக்கு அப்படின்றது இல்லை. ஃபினான்ஷியலாக அது தேவைப்படலாம், பட் ஃபினான்ஷியலாகவும் ஒருத்தர் நம்ம மதித்து இது பண்ணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ நம்மளால் நம்மளோட தேவைகளுக்கு உட்பட்டு நம்மளோட தேவைகளுக்கு ஆட்பட்டு கரெக்டாக நம்மளால் பண்ண முடிஞ்சு நம்ம லைஃப் வாழ முடிஞ்சதுன்னா நம்ம எதை பற்றி ரொம்ப போட்டு யோசிக்கணும் அவசியம் கிடையாது. 2வது, அடுத்தது வந்து பார்த்தோன்னா, நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, ஒரு ஹியூமனாக எப்படி எவ்வளோ எவால்வ் ஆகிருக்கும் நம்ம ஆரம்பித்த இடத்துல வந்து இவ்வளோ தூரம் வரணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். இன்னொன்று, மிஸ்டேக்ஸ் பண்ணுவோங்க. ஒரே மிஸ்டேக்கு 10 வாட்டி கூட பண்ணுவோம். அதெல்லாம் வந்து அதுக்கு 1008 மீனிங் சொல்லுவாங்க. அந்த க்ரோத்தில் இல்லை மோட்டிவேஷனில் பேசுகிறவங்கலாம் 2வது பண்ணா 3வது பண்ணால் விட்டாலும் 4வது பண்ணால் ஏமாறு இருக்கட்டுங்க. மனுஷன்தாங்க. சம்டைம்ஸ் வந்து உணர்ச்சி வசப்பட்டோ இல்லை வந்து ஏதோ ஒரு வயப்பட்டு தப்பு நடக்கும். ரிப்பீட்டடாகவும் சம்டைம்ஸ் நடக்கும். ஆனால் டோன்ட் பீட் யுவர் செல்ஃப். இட் ஹேப்பன்ஸ். அது முன்ன பின்ன இருக்குதே செய்யும். 10 வருஷம் கழித்து திருப்பி அதே கூட தப்பு கூட பண்ணுவீங்க. ஆனால் நம்ம அதையே போட்டு ஒழட்டிக்கிட்டு இருக்கணும்னு கிடையாது. நம்ம அதுலேருந்து ஓகே, அது ஏன் நம்ம பண்ணுறோன்றது நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா ப்ராபப்ளி அந்த விஷயத்தோட ஃப்ரீக்வன்சியோ இல்லை அது நடக்காமல் கூட இருக்கணும் அதுக்கப்புறம். ஸோ இன்னொன்று வந்துட்டு அது நடந்துருச்சு, நான் வந்து என்கிட்ட கட்டுப்போடுறப்ப நமக்கு பிடிக்காது அப்படின்றதுலாம் கிடையாது. நீங்கள் உங்கள்கிட்ட பேசுகிறப்பயே வந்து அன்பாக பேசுங்க. மற்ற எல்லோரும் உங்களை எப்படி நடத்தணும், மற்ற எல்லோரும் வந்து நம்மள்ட்ட எப்படி பேசணுன்ற ஒரு ஆசை இருக்கும்ல, அதை ஃபஸ்ட்டு நமக்கு நம்மளே பண்ணிட்டாவே நிறைய விஷயம் மாறிடும் இல்லையா. ஸோ அதுதான். நாளைக்கு டாபிக்ஸ் நிறைய இருக்குது, நாளைக்கு பேசுவோம். ஹாவ் அ குட் டே. மகிழ்ச்சி. நன்றி.